அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு ஒரு கூட்ட கூட்டினார். அது என்னால் கூட்டுகிற கூட்டம் அல்ல. நல்லா கேளுங்க. இதோ உனக்கு விரோதமா கூட்ட கூட்டினார். இப்போ ஆண்டவர் தான் அனுப்பினார் போல இருக்கு. ஆண்டு சுத்தப்பட்டோம். என்னால் கூட்டின கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறேன். கொண்டனே நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிற்கிற மகனை நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என்ற ஆயுதமும் வாய்க்காதீர்கள். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவினை குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுதந்திரம். என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமானிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு விளையாட்டு என்னன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசினா அவங்க குற்றப்படுத்துகிற வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். அவனுக்கு நான் கொடுத்த சுதந்திரம். அவன் அபிஷேகம் பண்ணனா அவனுக்கு கொடுத்த சுதந்திரம் என்னால் என்றால் அவனுடைய நீதி வாய்க்கிறது கர்த்தர் சொல்லுவேன். நான் தெரிஞ்சுக்கொண்டு உன்னை நடத்தினேன். உனக்கு விரோதமாக எழுதினாங்க. ஆனால் நீ குற்றப்படுத்தும்படி, நீ குற்றப்படு ஒரு வார்த்தை சொன்னாவே அவ்வளவுதான். பிள்ளைகளே, நம்மளை தேவையில்லாம பேசுவாங்க. தேவையில்லாம உங்களை குறிச்சு தேவையில்லாத வார்த்தைகள் வச்சு உங்களை அவமதிச்சு உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. உங்களை குற்றப்படுத்துவாங்க. நீங்க செய்யாத தப்ப செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை குற்றப்படுத்தி உங்களை எங்கேயோ நிக்க வைப்பாங்க. பிள்ளைகளே, அவங்கள வச்சு நீங்க பயப்படணும். அவங்க பேசுற வார்த்தை அதை வச்சு பயப்படணும். ஏன்னா உலக விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நீ எப்படி இருக்க, என்ன நிலைமையில இருக்க, என்ன காரியத்தில் இருக்க கர்த்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. அவன் வெளுத்ததெல்லாம் எப்படியோ எதெல்லாம் பால் என்ற மாதிரி பேசுவான். ஆனா கர்த்தரோ நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவான். அமேன் சொல்லுங்க. அமேன் சொல்லுங்க. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். அமேன். உனக்கு விரோதமாக எழுப்பப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்தினால் நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நிர்மூலமாகாது நிற்பதுமோ கிருபை. ஹல்லேலூயா. நிர்மூலமாகாது Abhishek
தேவை, இது தேவை, இது தேவை, இது தேவை. நீரமை பெரிதல்லோ, என் ஜீவனீரோ. வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் எழும்புமா? அப்படின்னு சொல்லுங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது என்று போட்டிருந்தா, அப்போ கண்டிப்பா உனக்கு விரோதமாக ஆயுதம் எழும்புமா? ஆனா அதை செயலிழக்கப்படுகிறவர் கர்த்தர். ஒரு ஆயுதம், ஒரு விஷயம், ஒரு ஆயுதம், ஒரு காரியம், ஒரு கண்கள நாவி, ஒரு பொய்யின் நாவி, ஒரு பிசாச நாவி, ஒரு எரிச்சல் நாவி, ஒரு சண்டை நாவி, ஒரு துரோகத்தை நாவி, ஒரு விதமான காரியங்களை செய்கிற ஆவி உனக்கு ஒரு எழுதும். ஆனா கேளு சாத்தானே, அது வாய்க்காதது கர்த்தர் சொன்னார். அதன்படி கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். அதுல கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அங்க யுத்தம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். யுத்தத்துல அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். எழும்புகிற ஆயுதத்தை அங்கேயே அடிச்சு உடைச்சிட்டாரு கர்த்தர். தூதர்கள் அனுப்பி எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் உடைத்து போட்டார். ஆமென், ஆமென். பொய்யான ஆவி இந்த உலகத்தை சுத்தி கொண்டு உங்களை பொய்யினால நிரப்பி, பொய்யால உங்களை அலங்கரிச்சு, பொய்யால எல்லா காரியங்களை பண்ணி, பொய்யாய் பேசும்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொய்யின் ஆவியை பேச்சு நீங்க கேட்காதபடி ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தருக்கு தெரியுமே. அவர்களை கர்த்தர் பாதுகாத்து, சட்டைகளுக்கு மறைத்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை அபிஷேகித்து, அவர்களை பயன்படுத்தி, அவர்களை கொண்டு அநேகரை விடுவித்து, தேவனுடைய வார்த்தை கூறும்போது விடுதலை கர்த்தர் சொல்லி அநேக காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்துல போட்டிருக்கு, யாக்கோபு என்கிற அப்போஸ்தலர் சொல்றாரு, ஊழியக்காரரும் மூப்பர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா பாவம் உனக்கு மன்னிக்கப்படுமா? நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு மன்னிப்படும் அப்படின்னு பைபிள் யாக்கோபு சொன்னாரு. ஊழியக்காரரும் மூப்பர்கள் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரணம். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ பாவங்களை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் மன்னிக்கப்படும். கர்த்தர் அதை மன்னிப்பார். ஆமென். கர்த்தர்